ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த சேனல் எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான கம்மன் மணத்தோட சாம்பார் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணக்கூடிய சமையலை சுவையை அதிகப்படுத்தி காட்டுறது நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் தாங்க. அந்த சீக்ரெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்குள்ளே சூப்பரான டிப்ஸ் இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கேங்க, துவரம் பருப்பு. இது கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக விட போகிறோங்க. நம்மளுக்கு தங்கம் வந்துட்டு அவ்வளோ சேர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அதிகமாக தங்கம் சேரணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலான்னா, நம்ம நகையெல்லாம் வந்துட்டு பாத்ரூம்லாம் கழட்டி வைப்போம், அது மாதிரி கழட்டி வைக்கக்கூடாதுங்க. அப்படி இது மாதிரி கழட்டி வச்சாலே நகை சேர்றது கஷ்டம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் அந்த பருப்போடு சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுக்கலாங்க. அதனால் வந்துட்டு நகை தோசை சேருன்னு சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி செய்யாதீங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு குக்கர் அடுப்பு வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நகை வந்துட்டு கண்ட இடத்துல கழட்டி வைக்காதீங்க. அந்த மாதிரி கழட்டி வைக்காமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நகை சேருங்க. நம்மக்கிட்ட இருக்க நகையும் நம்மளை விட்டு போகாது. இப்போ கடுகு பருப்பு, வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் பாதி வெங்காயம் மட்டும் தாளிக்க போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த சாம்பாருக்கு வந்துட்டு நிறைய காய்கள்லாம் கலந்து செஞ்சோன்னா, வேறு காய்கள் வந்து கலந்து செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு பீன்ஸ் வந்துட்டு ஒரு 150 கிராம், அடுத்து 2 கேரட்டு, வெண்டைக்காய் சேர்க்க போகிறேன். இப்போ 150 கிராம் பீன்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கோங்க. இது அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு இது நல்லா சுருள வதக்கிக்கணுங்க. இந்த கேரட்டு சேர்த்தாச்சு, பீன்ஸும் கேரட்டும். 2 வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. இதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சேர்ந்து கலந்து. சாம்பார்லேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. இந்த சாம்பார் இது மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இது நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும், இந்த காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும். நம்ம ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், ஆனாலுமே அந்த சட்டியில் நல்லா சுட வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இந்த டைமில் சாம்பார் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது சாதம், இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கம்மியாக தாங்க சேர்க்குறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம வேறு சாம்பார் பொடியோ வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ தக்காளி 2 நறுக்கி வச்சு சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி எடுக்கணும், ரொம்ப ஜாஸ்தி எடுத்துடக்கூடாது. 5 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இந்த பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி போட்டிங்கன்னா அதோட வாசனை எல்லாம் சாம்பாரில் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு. பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து வந்த பின்னாடி அந்த புளி கரைச்சலை ஊற்றிலாம். அதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 1/2 வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தாங்க சேர்க்கணும். இந்த டைமில் தாங்க பருப்பு சேர்க்கணும். காயெல்லாம் வெந்து வந்த பின்னாடி பருப்பு சேர்க்கணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு, உப்பு, புளி எல்லாமே லாஸ்ட்டில் தாங்க சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வரட்டும் சாம்பார். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சாம்பார். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சீக்ரெட் சொன்னேன் இல்லையா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நான் முதல்ல கருவேப்பிலை சேர்க்கல இல்லையா, இனிமே தான் நான் வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். 3 மிளகாயை அந்த காம்பு பகுதியில் லைட்டாக கிள்ளிடுங்க. உங்களுக்கு மிளகாய் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் இப்போ வந்துட்டு 4 மிளகா சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, லைட்டாக பச்சை கலராக இருக்கணும். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்புல போட்டுக்கலாங்க. இதில் பாதி வச்சுக்கோங்க, பாத்திரத்தில் பாதி வச்சுட்டு இந்த சாம்பார் கொஞ்சம் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா சுருள சுண்டி வரணுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாம்பாரை சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க.
அப்புறம் வந்துட்டு நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, நம்ம அடுப்பில் வேலை பார்க்கும்போது கையில் எப்படியா சுட்டுக்குவோம், குக்கர் சுட்டுருவோம், பாத்திரத்தில் சுட்டுக்குவோம். அந்த மாதிரி சூடுபட்ட உடனே வீட்டில் நம்ம சோத்துக்கத்தாழை வச்சுருந்தோன்னா அதை எடுத்துகிட்டு நல்லா அந்த இடத்துல அரைக்கி தேய்ச்சி, அந்த நுங்கு பகுதி மாதிரி இருக்கிறத அரைச்சி தேய்ச்சி விட்ருங்க. அந்த கொப்பளம் வராது. அடுத்து வந்துட்டு சீக்கிரமாகவே அந்த புண்ணு ஆறிடும், எரிச்சல் இருக்காதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான அட்டகாசம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இதுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சாம்பார்னு. தேங்க்யூ.